கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம், லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கத்திரே துணையானிலே என்னோடு கத்திரே நீர் மாற்றினீரே என் கத்திலே என் துணையானிலே என்னோடு கத்திலே நீர் மாற்றினீரே. கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு அதிக சொந்தங்கள் இருந்தாலும் ஆனால் பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினோரும் என்னை நம்பலையே, நான் நம்பினோரும் என்னை நம்பலையே. என்னை அரவணைத்த தகப்பனீரே, என்னை அரவணைத்த என் தகப்பனீரே. நீர் துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. தாழ்த்தி ஆண்டவரே அந்த மகனை உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வம் பேசுகிறாங்க, நீங்க பேசுகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. நீர் உருவாக்க விரும்புகிறபடியா ஆண்டவரே, சிறிய சாமுவேலை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன் ஐயா ஆண்டவரே, உடைய வார்த்தை மகன் மூலமா கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே மகன் வாயிலே போடுவீராக. அன்பின் கரத்துக்குள்ளாய் மகனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மகனை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டுங்க. ஜோஷ்வாக்காக அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சந்தோஷமா இருக்கீங்க? இதுக்கு நான் தகுதியற்றவன், திக்கு வாய் மந்த நான் உள்ளவன். என்னை பற்றி இங்கே எல்லாருக்கும் தெரியும், நான் எப்படி பேசுவேன். அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. யோசிச்சிருக்கேன், ஆனால் எதிர்பார்க்கல. ஆனால் இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆடக்கூடாது. இதெல்லாம் ஏசப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடங்கி வாசிக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து எனக்காய் இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை, எனக்காய் இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து சூழ்ந்து கொண்டதே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் துணிந்து போனவன். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவன். தரிசனத்தை வைத்து அறுவடையை தொடங்கி வைத்தவரே. தரிசனத்தை வைத்து அற்புதங்கள் செய்ய வைத்தவரே.
உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஏசப்பா, இதெல்லாம் உங்க கிருபை ஏசப்பா. இங்கெல்லாம் என்னோட டேலண்ட்டும் என்னோட பலனும் இல்லை ஏசப்பா. உங்களால் தான் ஏசப்பா நான் இங்கே நிற்கிறேன். உங்களால் தான் ஏசப்பா நான் இன்னும் உயிர் வாழ போயிடுறேன். அதை நான் நினைத்து கொண்டு வாழத்தக்கதாக நீ ஏசப்பா எனக்கு உதவி செய்ய உங்ககிட்ட ஒப்புடுகிறேன். ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். அன்புனா என்ன? வாட் இஸ் லவ்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, சும்மா உட்கார வேணாமே. அன்புனா என்னது? அது ஒரு அதிகமாக நேசிக்கிறது அன்பு. அடுத்தது எல்லாமே செய்யறது அன்பு. சொல்லுங்க, இதெல்லாம் வாங்கி தருதா? அதுக்கப்புறம் அன்புனா என்னதுமா? மற்றவங்கள வாழ. சரி, அப்புறம் இங்க சரி, ஓகே. நான் ஒரு அன்பை காட்டுறேன். யோவான் 3:16. அவர் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் குமாரனை உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் அனுப்புறாரு. அவர் சும்மா நம்மளுக்காக ஏதோ அனுப்பல. நம்மளோட பாவத்துக்காகவும் நம்மளோட பண்ற அக்கிரமத்துக்காகவும் ஏசப்பா குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அது அடுத்த வாசனம். ஏசப்பா அவரோட குமாரனை பாவத்துக்காகவும் எல்லாரையும் நரகத்துக்கு தள்ளாதபடிக்கு எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகத்தக்கதாக ஏசப்பா அனுப்புறாரு. ஆனா அவர் ஏசப்பா இந்த உலகத்துட்டு போறப்ப சும்மா போல அவ்வளோ பாடுகள் அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு போறாரு. இப்போ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளா இந்த உலகத்தை எடுத்துக்கலாமே. சரி, நம்ம ஆபிரகாமை கூட எடுத்துக்கலாம். ஏசப்பா ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இந்த மாரி உன்னோட பையனை தா அப்படின்றாரு. அது ஆபிரகாம் முடியாது அப்படின்லாம் சொல்ல, அவர் ஏசப்பா தரேன் ஏசப்பா அப்படின்னு நானா சொல்றாரு. ஆனா இங்க இப்போ உலகத்தின் படி வந்தோம்னா உங்களுக்கு பையன் எனக்கு கொடு, பலி கூட தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு வேலைக்கு மட்டும் அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படின்னு சொல்றப்ப யாருன்னா ஒத்துப்பாங்களா? அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என் புள்ள ஏன் கேட்குறேன், உன் புள்ள இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் பிதாமானவர் என்ன பண்ணுறாருனா, குமாரனை நம்மளோட பாவத்துக்காகவும் நம்மளோட அக்கிரமத்துக்காகவும் நம்ம செய்கிற எல்லா
அசூசிக்காகவும் ஏசப்பா வந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து பலியாகிறாரு. யோவான் 19:1-2-3 வாசிங்க. வாரினால் அடிப்பித்தான், முடியை பின்னி இங்க வந்து ஏசப்பா வந்து எப்படி எப்படிலாம் கொடுமை பண்றாங்கன்னா, ரொம்ப சீப்பா அவர் ஏதோ ரொம்ப தப்பு செஞ்ச மாதிரியும் ரொம்ப சீப்பா அவர் பிஹேவ் பண்றாங்க. வாரினால் அடிக்கிறாங்க, கையினாலையும் அரைகிறாங்க. அவர் கையினால் அரையிற அளவுக்கு அவர் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நம்மளுக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஏசப்பா கையினால் அடிக்கப்பட்டு மூஞ்சில் எச்செல்லாம் துப்புனாங்க அவர் மூஞ்சில். இது நம்மளுக்காக தான், அவருக்காகவும் இதெல்லாம் இல்லை, நம்மளுக்காக ஏசப்பா இவ்வளோவா அன்பு கூர்ந்தார். நம்ம மேலே வச்ச அன்புனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏசப்பா இந்த அன்பை மட்டும் நம்ம மேலே வைக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 13:22 நான் ஒரு பர்சனை காட்டுறேன். ஏசப்பா வந்து அவர் மேலே அன்பு வைக்கிறாரு, அர்த்தமே இல்லாமல் இல்லை, அர்த்தத்தோட அந்த பர்சன் மேலே அன்பு வைக்கிறாரு. அப்போஸ்தலர் 13:22. ஆமாம். யாரு சாட்சி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி தாவீது வந்து எனக்கோசம் நல்லா ஊர்லி செய்வான், இந்த இஸ்ரவேல் ஜனம் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அங்கே சாட்சி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அவன் வந்து எந்த அக்கிரமமோ அவன் வந்து இது இல்லை, அவன் ஏசப்பாவுக்காக அவன் உண்மையாக இருந்தான். சங்கீதம் 9:1-2 வாசிங்க. அவன் இது மட்டும் தான், தாவீது ஏசப்பாக்காக இது மட்டும் தான் பண்ணான், துதிச்சான், ஆராதிச்சான், ஏசப்பாக்காக அவன் கீழ்ப்படிஞ்சான், அவன் மாம்சத்துக்குரிய அப்பாவையும் அவன் கீழ்ப்படிஞ்சான், ஆவிக்குரிய தேவனையும் அவன் கீழ்ப்படிஞ்சான். நம்ம கீழ்ப்படிலன்னா ஏசப்பா நம்ம மேலே அன்பு வைக்க மாட்டாரு. இந்த அன்பு நம்மளுக்கு ஏசப்பாவுடைய அன்பு வேணும் அப்படின்னா நம்மள ஏசப்பாவை நம்ம துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும். அப்படின்னா இந்த அன்பு கிடைக்காது. இந்த அன்பு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இந்த அன்புலாம் உலகத்தில் கிடைக்காதுங்க. இந்த அன்பு ரொம்ப உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பைபிள்லேயே வந்து அன்பை 3 விதமாக பிரிக்கிறாங்க. அந்த அன்பை நான் காட்டுறேன். ஏசப்பா வச்ச நம்ம மேலே வச்ச அன்பை வந்து அகாபே அன்புன்னு சொல்கிறாங்க. என்ன அன்பு சொல்கிறாங்க? அகாபே அன்புன்றாங்க. இன்னும் இந்த பைபிளில் 3 விதமாக அந்த அன்பு பிரிக்கிறாங்க. ஏசப்பா நம்ம மேலே வச்சவங்க வந்து அகாபே அன்பு. இன்னும் 2 அன்பு இருக்குது. ஃபீலியான்னு ஒரு அன்பு இருக்குது. எரோஸ்னு ஒரு அன்பு இருக்குது. ஃபீலியா அப்படின்னு ஒரு அன்புன்றதுனா பிரதர்லி லவ்னா சகோதரர்கள் அன்பு வைக்கிறாங்க, நம்புகிறாங்க, ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அது அந்த லவ். எரோஸ் எந்த லவ்னா ரொமான்டிக் லவ், அது வந்து மாம்சத்துக்குரிய ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த ரெண்டை குறித்து நான் அடுத்த வாரம் காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஏசப்பாவுடைய அன்பை காட்டுறேன். அகாபே அன்பு, அந்த அகாபே அன்புலேயே 3 விதமாக இருக்குது. அந்த 3 விதத்தையும் கலந்தாதான் அந்த ஒரு அன்பு, ஓகேவா? செல்ஃப்லெஸ், தன்னலமற்றனா அவர் எதையும் எதிர்பார்க்கல, நம்மக்கிட்ட இருந்து எதையும் இதைத்தானே எதுவுமே எதிர்பார்க்கல. ஏசப்பா வந்து உன்னோட இதயத்தை மட்டும் கொடு, நீ வந்து என் கூட பேசு, அது மட்டும் தான் கேட்டார் தவிர அவர் எனக்கு எனக்கு அந்த கையை அறுத்துக்கோ, உடம்பு அறுத்துக்கோ அப்படின்லாம் வந்து ஏசப்பா சொல்ல. அவர் தன்னலமற்றமா இருக்காரு, கரெக்டாக. அப்புறம் அன்கண்டிஷ்னல், நியபந்தை அற்ற அன்கண்டிஷ்னல் லவ், நம்ம மேலே அன்கண்டிஷ்னலாக வச்சாரு. லவ்னா
கொஞ்சம் பேர் இப்போ ஒரு மாம்சத்துக்குரியவனை வச்சுக்கலாமே, ஒரு கப்பல்ஸ் வச்சுக்கலாம்னா ஒரு லிமிட்டாக தான் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு லவ்னா. ஆனால் ஏசப்பா வந்து நம்ம மேலே லிமிட்டே இல்லாமல் ஒரு லவ் அந்த மாதிரி நம்மளை வச்சதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம எல்லாம் இங்கே இந்த உலகமே இருக்குது. நம்ம மேலே அன்பு வைக்கலைன்னா இந்த உலகமே இருக்காது. அசால்ட்டு இப்படி சொடக்கு பொறுத்து கூட இது பண்ணிட்டு போயிடுவேன். மூணாவது வந்து சாக்ரிஃபிஷியல், தியாகம் செய்யும். நம்மளுக்காக அவர் தியாகம் செஞ்சார். நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அதனால் எவ்வளோ அவர் வேதனைப்பட்டு இருக்கிறாரு. இந்த மூணு விஷயம் இருந்ததுனால்தான் இந்த 3 விஷயம் இருந்தால் தான் அந்த லவ், அந்த அகாபே அன்பு அப்படின்னு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் யோவான் 3:16 அதை திருப்பி வாசி. போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு வச்சாதான் ஏசப்பா மேல வந்து விசுவாசிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளே ஒரு இந்த உலக பிரமாணமே வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பார்க்குறோம். அந்த பர்சனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்சன் நம்ம லவ் வைக்கிறோம். அது லவ் வச்சு கொஞ்ச நாள் போய் தான் வந்து நம்பிக்கையே வருது. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம மேலே வச்ச அன்புனால தான் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்ம இருக்கோம். நம்மளும் ஏசப்பா நம்ம வந்து அன்பு கூறணும். அன்புக்கு வந்து அவரை நம்பணும். அந்த வசனத்தை 17 வாசிங்க. அவரால் உலகம் ரட்சிக்கப்படணும். அவர் வந்து இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்து அப்படி இஷ்டத்துக்குன்னு போக விடாமல் அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து தன் ஒரே பேரான குமாரன் ஆகிய வந்து பூமிக்கு அனுப்புகிறாரு. அவர் வந்து இங்கே வந்து சும்மா இல்லை, நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியாக அவர் சாகர நேரத்தில் கூட ரொம்ப அவர் அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானத்தையெல்லாம் தாங்கி அவர் நம்மளை வந்து ரொம்ப அன்பு செய்கிறாரு. அன்பு செஞ்சதுனால நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். நான் என்னோடய சாட்சி ஒன்று சின்ன சாட்சி சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் பாஸ்டிங் பேர் வச்சுருந்தாங்க, அது சாட்சியை ஒழுங்காக சொல்லலை. நான் இப்போ தான் நான் சாட்சி சொல்கிறேன். 10th வந்து நான் டியூஷன் படித்தேன். அந்த டியூஷன் வந்து மாதமே 30,000 ரூபாய். அந்த டியூஷன் மாதம் 30,000 ரூபாய். எங்கள் வீட்டில் வந்து சேர்த்து விட்டாங்க, படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், படித்தேன், படிக்காமலாம் இல்லை. காசு ஃபீஸ் தான் கட்டுறாங்க, நிறைய ப்ரெஷர், வீட்டில் இருந்தும் ப்ரெஷரு, சர்ச்சில் இருந்தும் ப்ரெஷர், இந்தமாரி படி அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ப்ரெஷர் நான் போடாமலாம் இல்லை. ஆனால் மார்க் கம்மி தான், 281 தான். அதுக்கு வீட்டில் கதை முடிஞ்சிச்சு. வீட்டில் போட்டு செம்மையாக அச்சு திட்டி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சரி 11th எதனா ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 10th வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணேன் ஏசப்பா. ஆனால் நான் சர்ச்சுக்கு தான் வருவேன். ஏசப்பா நான் நம்பிக்கைலாம் வச்சேன், விசுவாசம்லாம் இருந்தால் அவர் கூட சரியான ஒரு சம்பாஷணை இருக்காது அப்போலாம். அதுக்கப்புறம் 11th படித்தேன். ஆனால் 11th டியூஷன்லாம் போகல. 11th ஜஸ்ட் சும்மா வீட்டில் தான் இருப்பேன். 11th படிக்கல. ஆனால் எக்ஸாம் அப்போ படிக்கல, அது வேணால் ஒத்துப்பேன். 11th படிக்காமையே எக்ஸாம் எழுதினேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, 11thலேயே நீ இது பண்ணுறியே, அப்போ 12th நீ என்ன பண்ணுவ, எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு நிறைய திட்டினாங்க. அவமானம் பத்துவாங்க எங்கள் வீட்டில். ஒப்பனா சொல்ல போனாட்டி தான் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. டேனியோடலாம் ஈக்குவல் பண்ணுவாங்க என்னை. அந்த அளவுக்கு அவ்வளோ அசிங்கம் பண்ணுவாங்க என் வீட்டில். ஆனால் அவ்வளோ அசிங்கத்தையும் திட்டியும் நான் அது எப்படி சொல்கிறது, நான் அது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கல, எதையும் காதலே எடுத்துக்கல. ஆனால் என் மனசுல அது இருக்கும் எப்பவும். அது அந்த வார்த்தைகள்லாம் நான் பேசும். அதுக்கப்புறம் 12th டியூஷன்லாம் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன். ஏசப்பா இதில் ரொம்ப ஒர்ஷிப்லாம் கொடுத்தாங்க, பாட்டுலாம் கொடுத்தாங்க. ஏசப்பா மேலே ஒரு அன்பு எனக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப எனக்கு அந்த 12th லைஃப் ரொம்ப நல்லா போயிடுச்சு. ஆனால் ஏசப்பா கிட்ட நான் 11th 10th ப்ரேயர் பண்ண மாதிரி நான் 12th ப்ரேயர் பண்ணல. ஏசப்பா நான் உங்களுக்கோசம் ஊழியம் செய்கிறேன், நான் உங்களுக்கோசம் ஊழியம் செய்கிறேன் தான் சொல்லுவேன். ஏசப்பா நான் உங்களுக்கோசம் ஊழியம் செய்கிறேன் ஏசப்பா, நீங்கள் தான் ஏசப்பா வெட்கப்படுத்தாதபடி நான் வந்து இது பண்ணுங்க ஏசப்பா. அந்த ஒரே வேர்டு தான். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இது மட்டும் தான் ப்ரேயர் பண்ணுவேன்.
ப்ரேயர் பண்ணி 6 எக்ஸாமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததில் என் ஃப்ரெண்ட்ஸு, என் அம்மா அப்பா, என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்னை எப்படி பேசுனாங்களோ அவங்க எல்லாம் ஏசப்பா தலைகுனியை வச்சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப ரொம்ப கலாய்ச்சாங்க. 11th வந்து என் ஃப்ரெண்டு என்னோட அதிகமாக எடுத்துட்டான், ரொம்ப அதிகமாக மார்க் எடுத்துட்டான். அவன் சொல்லி காட்டுவான், நான் 11th கம்மி தானே அப்படின்வான். சரிடா நான் சொல்லுவேன், நான் படிக்கல, நான் மார்க் கம்மியாக எடுத்தேன், அதனால் ஓகேடா அப்படின்றவேன். ஆனால் 12th நான் என்னோட கண்ணீர், என்னோட கஷ்டங்கள் எல்லாம் ஏசப்பா மேலே நான் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை நம்பினேன். ஏசப்பா மேலே ஒரு அன்பு வச்சேன். அதனால ஏசப்பா எனக்கு ரொம்ப, அவன் என்னை விட கம்மி மார்க்கு. நான் 163, அவன் 109 மார்க் தான். நான் ஆனால் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிவெஞ்செலாம் எடுக்கலை அவங்ககிட்ட போய். நீயும் கம்மி தானே அப்படின்னு எடுக்கலை. நான் எதுவுமே சொல்ல அவங்ககிட்ட 150 சூப்பர் மார்க்டா அப்படின்னு தான் சொன்னேன். வேறு அவனை ரிவெஞ்ச் எடுக்கலை, ஐயன்னா கம்மியாக எடுத்துட்டியே அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா தலைகணத்தில் ஆடக்கூடாது, இராணுவத்தில் கூட எல்லாம் ஆணவத்தில் ஆடக்கூடாது. அதனால நானும் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே கொஞ்சம் ஆதரித்து அவனை இதுவாச்சு. ஏசப்பா எனக்கு நிறையா அற்புதங்களை செஞ்சுக்கிறாரு. இன்னொரு சாட்சி ஒன்று சொல்லணுன்னா, எனக்கு வந்து அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு அப்பா இருக்காரு தான், அப்பா இல்லாமலாம் இல்லை. அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது. என் கூட பேச மாட்டார். எப்படி சொல்கிறது, பேசவே மாட்டார் என் கூட. ஜஸ்ட்டு அவருக்கு எதனா ஃபோனில் எதனா படிக்க தரல அப்படின்னா மட்டும் வந்து இதுனா படிச்சு காட்டு அப்படின்னுவார். சரி நான் படிச்சுக்கிறது சொல்லிடுவோம், அவ்வளோதான். எதனா ஒரு விஷயம் எக்ஸாம் மட்டும் பச்சியா எழுதுனியா எப்படி எழுதுனேன் அது மட்டும்தான். வேறு விஷயம் எதுவுமே கேட்க மாட்டார். ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளைங்கிட்ட போனோம்னா அது இல்லை. இன்னி வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் ஓப்பனாக சொல்லுவேன், இன்னி வரைக்கும் எனக்கு அது இல்லை. ஆனால் நான் எப்போ இந்த ஏசப்பா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாரோ, ஒரு ஆவிக்குரிய நல்ல தகப்பனை கொடுத்து எனக்கு ஏசப்பா நல்ல தகப்பனை இருந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு வராரு. எனக்கு அப்பா பாசம் இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன். அப்பா பாசம் இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஏசப்பா வந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்து ஏசப்பா என் கூட இருக்காரு வரைக்கும் அந்த அன்பை நான் பெருசாக பார்க்குறேன். நான் இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட நான் சொன்னதில்லை இந்தமாரி அப்பா என்கிட்ட பேச மாட்டார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் சொன்னது கிடையாது. இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இந்தமாரி என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னா, அதுதான் நான் உண்மை நடக்குது, எங்கள் வீட்டில் அதான் நடக்குது. இன்னி வரைக்கும் சொன்னதில்லை, நான் இப்போ தான் சொல்கிறேன். எனக்கு நிறைய கஷ்டம்லாம் இருக்குதா, நான் உங்ககிட்ட மட்டும் தான் இப்போ ஜாலியாக இருக்கேன், ஆனால் எனக்கு நிறையன்னு இருக்குடா அப்படின்னு. அப்போ நான் அழுத்தது கிடையாது, அழலாம் மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன். சரி அதுதான். அப்புறம் ஃபோனை நோண்டிகிட்டே அப்படியே லைஃப் தான் போயிடும். ஆனால் இங்கே சர்ச்சு வந்து எனக்கு ஆவிக்கு தகப்பனை கொடுத்து ஏசப்பா என் கூட இருக்காரு, என் கூட பேசுகிறாரு. நான் நிறைய அம்மா கிட்டேயும் டேடிக்கிட்டேயும் சொல்லுவேன், என் கூட பேசுகிறாருப்பா, என் கூட பேசுகிறாரு ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏசப்போடைய அன்பு ஒரு அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை. ஏசப்போடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. அதான் இந்த அன்பை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அகாபே அன்பு, கடவுளுடைய அன்பு. அகாபே அப்படின்னா கடவுள் நம்ம மேலே வைக்கிற அன்பு. இதை வந்து ரொம்ப யாராலையும், இந்த உலகத்தில் யாராலையும் இந்த அன்பை தர முடியாது. இந்த அன்பை தந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த பைபிளும் சொல்லுது, நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தா கூகுளும் சொல்லுது, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இந்த அகாபி அன்புனா தேவன் மட்டும்தான் இந்த அன்பு தராரு. இந்த ஃபீலியாவும் இந்த எரோஸும் வந்து இந்த உலகத்துக்கு பிரமான அன்புகள். இதை வந்து நான் வர நான் முடிஞ்சால் பேசுகிறேன். இங்கிலீஷில் வந்து அழகாக சொல்லியிருக்கோம், அகாபே இஸ் அ கிரேட் கன்சிடர் த ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபவுண்டேஷனல் ஃபார்ம் ஆஃப் லவ். ரொம்ப ஹையஸ்ட், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விலை உயர்வே இல்லாத ஒரு கண்டுபிடிக்க முடியாத அன்பு தான் அது தேவ அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் இந்த 3 அன்பு வந்து பைபிளில் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, வர வாரத்தில் காட்டுறேன் நான். பைபிளில் தாவீது அப்போஸ்தலர் 13:22.
இங்கே வந்து தாவீதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுலை தள்ளி ஏசப்பா வந்து தாவீதை வந்து ராஜாவாக ஆக்குறாரு. சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, அவன் வந்து என்னை வந்து இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த ஒரு லவ் என்னதுன்னா தாவீது வந்து என்ன பண்ணுறான்னா ஏசப்பா மேலே ரொம்ப அன்பு வைக்கிறான், ரொம்ப ஏசப்பாவை துதிக்கிறான், ரொம்ப ஆராதிக்கிறான். அவன் தாவீதுக்கிட்ட ஒரு தாழ்மை எப்படின்னா அவங்க அண்ணெல்லாம் இருக்காங்க 7 பேர். எங்கள் அண்ணன் வந்து இதுமாதிரி போர் சேவர்கள் சண்டையெல்லாம் கூப்பிட்டா வருவாங்க, அச்சு ஓடு வருவாங்க, அந்த மாதிரிலாம் அவன் சொல்ல. அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு ஏசப்பாவை துதிச்சுட்டு அவன் அப்பா கீழ் படிச்சுட்டு தான் அவன் அப்படி இருந்தான். ஏசப்பா வந்து அந்த 7 பேரையும் உட்கார வச்சுட்டு 8ஆவதா தாவீதை வந்து ராஜாவாக்குறாரு. என் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான், தாவீதை போல தான் எத்தனை பேர் நிறைய பேர் தள்ளி என்னை இந்த எத்தனை குத்துருக்காரு ஏசப்பா. அது நான் நிறைய வாட்டி நான் நினச்சி பார்த்துருக்கேன். அது ஏன்னு ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. என் மேலே ஏதோ தரிசனம் இருக்குது அப்படி, அது மட்டும் எனக்கு நல்லா என் மனசில் நிறைய வாட்டி படம். ஆனால் நான் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நினச்சிப்பேன், ஏன் ஏசப்பா இது கொடுத்தீங்க, நான் அது அப்படி கூட கேட்டது கூட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கேட்டு எதனா போயிட போதோ தவக்கலை தன் வாயால் கேட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டு எதனா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஏசப்பா நன்றி ஏசப்பா அது மட்டும் நான் சொல்லுவேன். நன்றி செலுத்திட்டு எப்போ அது மேலே உட்காந்தாலும் ஏசப்பா நன்றி அப்படி சொல்லிட்டு தான் அது மேலே நான் உட்காருவேன். எப்பவும் எனக்கு அது என்ன சொல்கிறது, நான் ஒரு தாவீதை போல் ஃபீல் பண்ணுவேன். சவுலை தள்ளி ஏசப்பா தாவீது மாதிரி நிற்க வச்சிருக்காரு, ராஜாவை தள்ளி ராஜாக்களாக மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசில். ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு பின்னாடி 7000 பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் போனாங்கன்னா அத்துது, இன்னொருத்தர் போனாங்கன்னா இன்னொருத்தது, அந்த மாதிரி தான். ஆனால் இதுக்குன்னு நான் வந்து பெருமை பாராட்டக்கூடாது, ஓகேவா? ஆனால் வந்து டாபிக் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். டேடி வந்து இப்போ ஒரு முந்தான வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், எல்லார்கிட்டையும் வசனம் என்ன வசனம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச வசனம் அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லவே இல்லை, நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது, 1 கொரிந்தியர் 13:8. ஆனால் நான் இந்த மெசேஜில் தான் சொல்லணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் சொல்லலை, அமைதியாக தான் இருக்கேன். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அடுத்தது வாசிங்க அப்படியே. ஒளிந்து போகும், ஒளிந்து போகும், அறிவினாலும் ஒளிந்து போகும். இந்த 3 ஏசப்பா இதுதானே, இது தீர்க்க தரிசனாலும் ஏசப்பா தான், அந்நிய பாஷைனாலும் ஏசப்பா தான். ஆனால் ஏசப்பா வச்ச அன்பு என்னைக்கும் அழியாது. அதை நம்ம நம்பணும். ஏசப்பா நம்ம ஒரு அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரணும். ஃபஸ்ட்டு அன்பு வைக்கணும், அதுக்கப்புறம் நம்பிக்கை. எத்தவனே நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரு பர்சன் மேலே எத்தவனே யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பார்ப்பாங்க, ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன் வந்துட்டக்கப்புறம் தான் இந்த பர்சன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வைப்பாங்க. ஃபஸ்ட் ஏசப்பா நம்ம ஒரு அன்பு வைக்கணும். ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சாரு. அன்பு வச்சு நம்பிக்கை வச்சதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், அங்கே உட்காடுறேன், எல்லாரும் தெய்வம் கூட இங்கே உட்காடுறாங்க, எல்லாம் அங்கே உட்காடுறாங்க. ஏசப்பா இந்த அன்பும் இந்த நம்பிக்கை நம்ம மேலே வைக்கலைன்னா நம்ம இங்கே இருந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பா மேலே ஒரு அன்பு வச்சு அவரை நம்ம நம்பணும். அப்படின்னா எல்லாமே அன்பு போல எதுவுமே கிடையாது. அங்கே என்ன சொல்லுது அந்த வசனம் திருப்பி போடும். அறிவு கூட எங்கள் ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி, நீ செத்தா கூட அந்த படிப்பு நிற்கும்டா. மிஸ்லாம் சொல்லுவாங்க, நீ செத்தா கூட அந்த டிகிரி வந்து நிற்கும், இந்த டிகிரி ஒன்று கிடைக்கும், இந்த டிகிரி தான் பேசும். ஏன்னா நீ படிச்சிருக்க. ஆனால் அப்படி இல்லை. ஏசப்போடைய அன்பு தாங்க எல்லாமே, சகலத்தையும் தாங்கும் எல்லாமே. ஏசப்பா வந்து நம்மளுக்கோசம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. நான் அந்த அகாபி அன்பில் 3 இதை காமிச்சல, அந்த 3 விதத்தை யாருன்னா ஒருத்தன் சொல்ல முடியுமா? அந்த 3 இது நான் சொன்னேன், அகாபேலேருந்து 3 சாக்ரிஃபைஸ் சொன்னேன். செல்ஃப்லெஸ், அப்புறம் அன்கண்டிஷ்னல். ஓகேவா? இந்த 3 வந்து இந்த 3 விஷயம்
ஒரு பர்சனுக்குள்ளே இருக்கிறதுனால தான், அதாவது ஒரு பர்சன்னா அது யார்? ஏசப்பா மட்டும்தான். இந்த 3 விஷயம் அந்த ஏசப்பாக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம மேலே வச்ச அன்பு வந்து என்னைக்கும் குறையில, என்னைக்கும் மறையில. நம்ம ஏசப்பா நம்ம மேலே வச்ச அன்பு. இந்த அகாபி அன்புனா இந்த 3 விஷயத்த சொல்லுங்க. யார் இந்த கேட்டாங்களோ அகாபி அன்புனா அந்த 3 விஷயம் எதனா கேட்பாங்க. அகாபி அன்புனா என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3 விஷயத்த சொல்லுங்க. ஓகேவா? தன்னலமற்ற, அதுக்கப்புறம் நிபந்தனையற்ற, தியாகம் செய்யும். ஏசப்பா இந்த மூணுத்தையும் வச்சிருந்ததுனால தான் ஏசப்பா நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதான் இந்த 2 அன்பு, ஃபீலியாவும் எரோஸ். இது நான் இந்த 2 பேரும் நான் அடுத்த வாரம் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஃபீலியா என்னது? ஃபீலியா இது வந்து இந்த வேர்டு வந்து PHILIA அப்படி வரும். ஆனால் நம்ம ஃபீலியான்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஃபீலியா எரோஸ். ஓகேவா? இந்த 2 அன்பு. ஃபீலியானா பிரதர்லி லவ், சகோதர அன்பு. எரோஸ்னா வந்து ரொமான்டிக் லவ். அது வந்து நான் வர வாரத்தில் நான் காட்டுறேன். இந்த வாரத்தோட இது முடிஞ்சுது. ஓகேவா? ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்கள் என் கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா ஒரு ராஜாவை தள்ளி எங்கள் ராஜாவாக மாற்றினீரே ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா வர வரலாம் என் கூட பேசணும். ஏசப்பா இன்னைக்கு பேசுனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே